விமர்சனங்களை வெளியே சொல்ல முடியாது மேடையில் சொல்றீங்க, அந்த மதுரை மேடையிலேயாவது சொல்றீங்களா? உறுதியா வாக்குறுதி வாங்குறீங்க? கூட்டங்களில் பேசுகிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது விமர்சனங்கள் வந்து கடுமையா இருக்கும். இன்னைக்கு விமர்சனங்கள் இல்ல. அதுவும் இல்லாம அதிமுக தான் எங்க உயிர்நாடி இயக்கம். சில சட்ட முறைகள் விமர்சனங்கள் கடுமையாக இருக்கின்ற நேரத்தில் கடுமையாக இருக்கும். இப்ப இதுக்கு தேவையில்லை. ஏன்னா எங்களுடைய நோக்கம் கட்சி இணையவன். அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு 2 கோடி தொண்டர்கள் மனம் வெதும்பி போய் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறார்கள். அவர்களோடு தமிழக மக்களும் வருத்தத்தில் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியினுடைய அவலங்கள் தீர்வதற்கு, துடைத்து எறிவதற்கு அனைத்து மக்களும் ஒருங்கிணைக்க வேண்டும், அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாத்தியமாகும் என்ற நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அடிப்படை தொண்டர்களின் உரிமையாக இருக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக இணைகின்ற நிலையில் நான் எந்த நிபந்தனையும் விதிப்பதாக இல்லை என்பதை சொல்லிவிட்டேன். மதுரை மாநாட்டிற்கு சசிகலா அவர்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் அழைப்பு இருக்கா? மதுரை உங்களுடைய மாநாட்டுக்கு இருவருக்கும் அழைப்பு இருக்கா? உறுதியாக அழைப்பு இருக்கு. அவங்க எங்களுடைய அங்கம் தானே. அவங்க நீண்ட நாட்களா சசிகலா அவர்களை சந்திக்கிறோம்னு சொல்லிட்டே இருந்தீங்க, ஆனா இன்னும் சந்திக்கல. அந்த மதுரை சந்திக்கலன்னு எப்படி நீங்க முடிவுக்கு வர்றீங்க? சந்திச்சிருக்கேன். நீ உடனே என்ன பேசுனீங்கன்னு கேப்பீங்க, அது சொல்ல முடியாது. உறுதியா நேரடியாக சந்தித்து அழைப்பு. இணையும் பொழுது ஒரு சூழல் ஏற்பட்டா எனக்கு வந்து எந்த பதவி தொடர்பான நிர்பந்தமும் இல்லை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா உங்க நிபந்தனை நான் எனக்கு இந்த பதவியே வேணும்னு எந்த நிபந்தனை நான் விதிக்க மாட்டேன். உங்க கூட இருக்கவங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஏற்கனவே எங்க கூட இருக்கிறவங்களுக்கு தகுதி அடிப்படையில் அத்தனை பொறுப்புகளையும் பதவிகளும் வாங்கி தருகிற பொறுப்பு கடமையும் எனக்கு இருக்கிறது. சிவில் கோர்ட்ல உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னால ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? எடப்பாடி என்னமோ சொன்னார்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? இதுக்கு முன்னால அண்ணன் ஒரு கேள்வி கேட்டீங்களா? சொன்னீங்கன்னா அப்புறம் அடுத்த கேள்வி இதை கேட்கலாமா? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்து சொல்லுங்க, நீங்க கேளுங்க. அதிமுகவை பாஜக முழுவதுமாக மலைப்பாம்பு போல விழுங்க பார்க்கிறது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 50 ஆண்டு வரலாற்றை, வீர வரலாற்றை நீங்கள் முன்னால திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனையோ முதலைகள் அதிமுக விழுங்க பார்த்து முடியல. அதிமுக ஒரு தூய கட்சி, மக்கள் இயக்கம், மக்களுக்காக பாடுகின்ற இயக்கமாகத்தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விஜயுடைய அரசியல் நகர்வுகள் விஜயுடைய அரசியல் நகர்கள் இன்று வரை நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறார். அவர் எதிர்காலத்தில் என்ன நிலையை ஜனநாயக முறைப்படி எடுக்கிறார் என்பதனை பார்த்து அவருக்கு எங்களுடைய தார்மீக ஆதரவு உண்டு. எடப்பாடி பழனிசாமி எதிர்காலத்தில் நல்லது நடக்கும். எடப்பாடி பழனிசாமி சங்கியா மாறிட்டாருன்னு துணை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியா இந்த பிரச்சாரத்தின் மூலமா மாறிட்டாரு அப்படின்னு துணை முதலமைச்சர் சொல்றாரு. அவருக்கு எந்த வகையில் மாறினாரு? அவருக்கு எங்களுக்குள்ள மறுபடியும் சண்டை மூட்டி வருவீங்க. சொல்லுங்க.